திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். முதலமைச்சர் விஜய் அமைச்சரவையில் இந்த வார இறுதியில் விரிவாக்கம் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. 2 துறைகளுக்கு அமைச்சர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. இந்த நேரத்தில் இந்த வார இறுதியில் விரிவாக்கம் நடைபெறும் என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இந்த விரிவாக்கத்தில் முக்கியமான எந்தெந்த துறைகளுக்கு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? விவரங்கள். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் இவ்வார இறுதியில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், டி நிர்மல்குமார், கீர்த்தனா, பிரபு உள்ளிட்ட 9 அமைச்சர்கள் எல்லாம் பதவியேற்று அவருடைய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் 17ஆம் தேதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 32 துறைகளுக்கான இலாக்காக்கள் 10, அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையிலான 9 அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 22 துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை. அந்த துறைகள் எல்லாம் மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 33 அமைச்சர்கள் தமிழக முதலமைச்சர் தலைமையில 34 என்ற அடிப்படையில அமைச்சர்களுடைய எண்ணிக்கை என்பது இருக்கும் அமைச்சரவையில. அதே நேரத்தில் அவர்களுக்கான இலாக்காக்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 9 அமைச்சர்களுக்கு, அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவைக்கு தமிழக முதலமைச்சரிடம் 16 துறைகளும் மற்ற அமைச்சர்களிடம் மீதம் இருக்கக்கூடிய துறைகளும் 32 துறைகள் வாரியாக அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டியிருக்கிறது. தாவேக்காவுடைய அமைச்சரவையில, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை, தமிழக முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையில கூட்டணி கட்சிகளுக்கு இடம் வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில கூட்டணி இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அந்த வகையில 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் உயர்கல்வி மற்றும் சுற்றுலாத்துறையை காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. மற்ற, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற கட்சி தலைமைக்கு, தலைவருக்கு அந்த கூட்டணிகளுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் துறை ரீதியாகவும் அமைச்சர்கள் பட்டியலாகவும் வெளியிடப்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்கிறது. காங்கிரஸ் தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்காத சூழ்நிலை தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாடை எடுத்திருக்கக்கூடிய அதிமுகவின் SP வேலுமணி தரப்பினருக்கும் அமைச்சரவையில் பங்கு குறித்து இப்போது வரை எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாத காரணமாக அமைச்சரவை விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும் போது காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்குண்டான வாய்ப்பு மட்டுமே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தொடர் ஆலோசனையின் வாயிலாக அமைச்சரவை என்பது விரிவாக்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே 2 அமைச்சர்கள் இந்த பட்டியலை கூடுதலாக வழங்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதற்குறித்தான ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் அமைச்சரவை விரிவாக்கம் என்பது மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் மே 25 நடைபெறும் நீர் மேலாண்மை கருத்தரங்கிற்கு ரோட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.